எங்க வா. என்ன சொல்லுங்க சார். பப்ளிக் கக்கூஸ் மாதிரி இப்படி கறி பிடிச்சு கிடக்க. இது வரைக்கும் இப்படி ஒரு பல்ல எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இல்ல சார். காசுக்காக கண்ட கருமத்தெல்லாம் படம் பிடிக்க வேண்டியது. என்ன சார் என்ன இங்க உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்றமா? டேய் இங்க வாடா. என்ன சார் நான் இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? என்ன சார் நீங்க பொண்ணு மயக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மச்சக்கால பல்படி விளம்பரத்துக்கு மரியாதை என் பல்ல வச்சு விளம்பரம் எடுத்து கொடுங்க சார். யோ இந்த பல்லெல்லாம் வச்சு படம் எடுத்தா கம்பெனி போனி ஆகாதியா? இந்த பொண்ணு அழகா இருக்கா, பல்லு அழகா இருக்கா, இத வச்சு ஆடு எடுத்து கொடுத்தா உன் கம்பெனி ஓஹோன்னு வளருமியா? ஹலோ, இது என் சுய கண்டுபிடிப்பு. என் பல்ல வச்சுதான் என் பல்படிக்கு விளம்பரம் எடுக்கணும். விட மாட்டேன் சார். எனக்கு மயக்கமா வருது சார். என் காலையில நீ சாப்பிடலையா சார்? எலி சத்த நாத்தமா அடிக்குது சார். எலி சத்த நாத்தம் அடிக்குதா? நானே செத்துறணும்னு பயமா இருக்கு சார். ஐயோ நீ வாழ வேண்டிய பொண்ணு, செத்துறப்படாது. போயிடா போயிடா. என் குலதெய்வமே, இன்னைக்கு மட்டும் இந்த விஷ வாயுல நான் தப்பிச்சுட்டா எனக்கு 100 ஆயிடுச்சுடா. என்ன சார் இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு? இருந்தா போயிரும்டா. அதான்டா போயிருச்சு சார். இந்த பல்ல பார்த்து தான் சார் என் மாமனாரே எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. பொண்ணு உசுரோட இருக்கடா. ஹலோ, 7 புள்ள வெளியில, ஒத்த புள்ள வயித்துக்குள்ள. அதுகளுக்கும் பள்ளி இப்படித்தானா சார்? எங்க பரம்பரைக்கே இதுதான் சார். விளங்குச்சு தெரியுமா? எனக்கு எங்க ஊர்ல என்ன பேருன்னு தெரியுமா? என்னடா பேரு? சொல்றேன். பச்சரிசி பல்லழகா, பவளவாய் உதட்டழகா, அமாவாசை நிறத்தழகன்னு சொல்லிருப்பாங்களே சார். கரெக்டா சொன்னீங்க சார். அங்கிட்டு போய் உட்கார்றா, எடுத்து தொலைக்கிறேன். தண்டல் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு தண்ட கருமாந்திரத்தெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அன்னபூர்ணி கிளாப் எடுத்துருவாமா, அடுப்பு கிட்ட போறேன். ஒழுங்கா உட்கார. டேய் அடடா அடடா அடமழடா. ஹலோ மாமா. ஒரு குட் நியூஸ். என்னடா இவர் யாரு? சைடு வருமானம் பண்ணுங்கன்னு சொன்னீல, அதுக்கு தான் பல்புடி விளம்பரத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேசுன? 10,000. 10,000. 1 lakh 2 lakhs தான் பேசணும். 10,000 எல்லாம் பேசக்கூடாது. பிச்சைக்காரா பிச்சைக்காரா. டேய் போடா இங்க இருந்து. கிளம்புடா, போடா இங்க இருந்து. மாப்ள 10,000. ஏய் இந்த ஆடே வேண்டாம். இன்னொரு ஆட் அரேஞ்ச் இங்க பண்ணிருக்கேன். பாருங்கடா. இந்த பணத்தை வாங்காம என்ன விரட்டிட்டீங்களா நீங்க? இந்த பணத்தை வச்சு என் பல்படி ஆடு எடுக்க வைக்கிறேன்டா. இல்ல எங்க அப்பத்தா எங்க ஐயனுக்கு எங்க அப்பன பெக்கலடா. ஏய் போடா போடா இங்க இருந்து. போடா. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் ஆடு எடுக்கிறீங்களா? நான் ஆடு கொடுக்க வந்திருக்கேன். தம்பி சொன்னுச்சு உட்கார்ந்து நான் உட்கார்ப்பீங்களா, இதுக்கு சொன்னா எந்திப்பீலாமே. சொன்னா படுத்துருவேன். வந்தா உன் மேட்டர் மட்டும் ஓபன் பண்ணு. இந்த ஓபன் பண்றேன். என் பேரு காடு வட்டி ஓட்டத்துக்குள்ள 7 வயசுல செவர ஏறி குச்சதுனால எனக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சொந்த கதை ஆரம்பிச்சிட்டானே. குடும்பல சுமாரா. அட பையா 17 வயசுல கல்யாணம் பண்ணிச்சு குடும்ப நடத்துவதுல போட்டு தள்ளிட்டேன். எது சார் பொண்டாட்டி கொலை பண்ண சார். நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அப்புறம் 6 மாசமா கட்டு சோகத்துல முத பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டேன். இல்ல சார், 6 மாசம் ஆச்சு நான் அடுத்த கல்யாணம் பண்ணலன்னு ஃபீலிங்ல இருந்தேன். இப்ப கல்யாணம் பண்ணனே 4 பிள்ளைய எல்லாம் விளையாடி தெரியுதுங்க. என் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது நான் சொல்றது மட்டும் கேளுங்க சார். இப்ப கூட பொண்டாட்டி கூட குடும்பம் எடுத்து குளிச்சிட்டு தான் நேரா உங்களை பார்க்க வந்து. இந்த கரும்பு பிடிச்ச தருத்தத்தெல்லாம் காலையில எண்டவும் சொல்லிட்டு இருக்க சார். நீங்க ஆடு எடுக்கிறவங்க, நான் ஆடு குடுக்குறவன். என்ன பத்தின விவரம் பூரா சொல்லிட்டேன். உங்களை பத்தி விவரத்தை சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு வெங்காயம் கூட கிடையாது. அப்ப விடுங்க. போன வேண்டி போகுது. இவ வேறயா? யாரு இந்த ஸ்வீட் கேள்? சார் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரட்டுமா? முதல்ல நீ ஒரு 5 லிட்டர் ஜூஸ போட்டு குடிச்சு உடம்ப தேத்து, அதுக்கப்புறம் என்னை பத்தி சிந்தி. ஓகே சார். நீ ஒரு மார்க்க மாத்தான் தெரியற. ஓ சார், உங்களை பத்தி தான் சொல்ல. இந்த பொண்ணை பத்தியா சொல்லுங்க சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன முதல்ல வந்த வேலைய பாருங்க. சரி சார், இனிமே நான் வந்த வேலையை பாக்குறேன் சார். நீ கொடுக்க போற ஆடை நான் எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறேன் சார். நீங்க ஆடு எடுக்கிறவங்க, நான் ஆடு குடுக்குறவன். நீங்க தானே விலையை சொல்லணும். என்னடா விலைங்கறான்? விலைனா பட்ஜெட் மாமா. பேக் பணு அமுக்கு அங்க என்ன வளவலன்னு பேச்சு? ஏன் ஆடை எவ்வளவு கெடுப்பீங்க? ஒரு ஆடை நான் 50,000 ரூபாய்க்கு எடுத்தேன். 50,000 போச்சு. நான் ஏமாத்திட்டேனே. 50,000 வெறும் 4,000 சொல்லியா? நான் வாழ்க்கையில ரொம்ப ஏமாத்திட்டேங்க. முந்தா நாள் கூட ஒரு ஆடு 4,000 தாங்க எடுத்தாங்க. ஒரு ஆடு 4,000 ரூபாய்க்கு எல்லாம் எடுக்கிறாங்க. கரெக்ட் பண்ணு. இது எங்க கொண்டு போறது? இத எங்க கொண்டு போக வேண்டாம். அத கூட்டிட்டு போய் சிவன் பார்க்கலாம். ரவுண்ட் அடிச்சு கொண்டு வா. இதுக்கு தானே என்னங்க அந்த பொண்ணோட இந்த பொண்ணு நல்லா இருக்கு. உன்னை கொன்னுடுவேன். மூடு. என்ன ஒண்ணே பார்க்க விட மாட்டேங்க. சரி சார், இப்ப வந்த வேலைய பாப்பா சார். சார் நான் பொருளை காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க.
பொருளை காட்டுறேங்கிறான். பொருள்னா பணம் மாமா. பொருளை காட்டுங்கண்ணே. இந்தாங்க. என்னடா வெத்தல? தமிழன் சென்டிமெண்ட். என்னடா தொடக்கிறேன்? எடுத்து கொட்டதுல தொடச்சிட்டு போறான் விடு. இத புடிங்க. இந்த பாருங்க. ஐட்டா வெள்ள நிக்குது. நீங்க எதை டிக் பண்றீங்களோ அத உள்ள ஒண்ணு இறக்கிடுவேன். எதை டிக் பண்ணணும்? பாருங்க, இது உசிலம்பட்டி ஆடு, இது திண்டுக்கல் ஆடு, இது காரைக்குடி ஆடு, ஹலோ எல்லாம் வீணா போச்சு. இதோ வரேன். இது திருமலை ஆடு. இது ஆடு எடுக்கிற கம்பெனி இல்ல, ஆடு எடுக்கிற கம்பெனி. விளம்பர படம். ஏண்டா இப்பதான் ஒரு ஆட்டுக்கு 50,000 தரேன்னா இப்ப மாத்தி பேசுற? இந்த பாரு, நான் கிராமத்துக்காரன், கத்தி வச்சு அடி வச்சு கிண்டி விட்டுறேன். கிண்டி நான் பொண்டாட்டிய கொலை பண்ணறேன். அப்படி வா, வலிக்கு படுத்துடுறான். ஓ ஓ, யார்கிட்ட? என்கிட்டே வா. எடே படுத்தடே. என்ன கதவு சாத்துற? என்ன சாவி எடுக்கிற? ஏண்டா பூட்றா? டே காடு வெட்டி ஓட்ட தொப்பலாம். நான் தான் சொல்லு. ஓ, 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த 4 குழந்தைகளுக்கு நீ தான் அப்பன்றது உண்மைன்னா? உண்மைனா என்ன நீ புடிச்சு பாரு. சும்மா ஓடிட்டா திருவனா. ஒரு மாசம் ஆனா செத்தா. இதே வாசப்பள்ள பங்குல அமர்ந்தது ஒட்டு ஆடு விக்காம போக மாட்டேன். யாருக்கிட்ட? எங்கிட்ட வா. ஓட்ட தொப்பலாம் தொப்பலாம். டேய் சந்தோஷமா இருக்கு சந்தோஷ். கல்யாணம் ஆனது நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குல்ல, அதனால நீ என் கூட மலேசியாக்கு வர. ஓகே? பார்க்கலாமா? ஏய் சரண்யா, இரு. நில்லு. என்னாச்சு? ஆமா, என்னாச்சா? சென்னையில ஷூட்டிங் இருந்ததுக்கே தாலி கட்டுறதுக்கு லேட்டா வந்தவரு, இதுல மலேசியா வேற போய் நான் அனுபவிக்கணுமா? ஐயோ. ஏய் என்ன சரண்யா, ப்ளீஸ் யா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ப்ரொஃபஷனல்ல நான் நல்லா வரணும்னு எல்லா சங்கடங்களையும் பொறுத்துக்கிறேன்னு சொன்னல. ஏய், நான் சும்மா சொன்னேன்ப்பா. நீ பெரிய ஆளா வரணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் ஆசை லட்சியம் எல்லாமே நீதான். சந்தோஷ், என்னை இயக்க போற இயக்குனருக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? பனித்துளியை சுமக்கும் புல்லுக்கும் பாரம்தான் பொழுது விடியும் வரை. மொட்டை சுமக்கும் செடிக்கும் பாரம்தான் அது மலராய் மலரும் வரை. கருவை சுமக்கும் தாய்க்கும் பாரம்தான் அது குழந்தையாய் பிறக்கும் வரை. கண்கள் தாங்கும் கனவுகளும் பாரம்தான் அது நினைவாய் மாறும் வரை. கவிதை எப்படி இருக்கு? கவிதை எப்படி இருக்கு? எது எப்படியோ எப்படியே இருந்தா சூப்பரா இருக்கு. ஏய் ஹலோ, மீதி மலேசியால வச்சுக்கலாமா? சீக்கிரம் இறங்க மாமா. இதான் வீடு, வா உள்ள போலாம். மாப்ள நீ சொல்லி பல முறை தப்பு நடந்துருக்குறா. அட்மாஸ்பியர் வேற ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியும் தப்பு நடந்துடாதே. ஒரு முறை தப்பு நடக்கும், 2 முறை தப்பு 6 நடக்கும். முறை தப்பு நடந்திருக்கு. இது 7வது முறை. 7னா 7 மலை சாமி. நான் சொல்றேன் தப்பே நடக்காது. 6னா ஆறுமுக சாமி. அப்ப மட்டும் தப்பு ஏய், நடக்காது. எங்கேயோ கேட்ட குரல். 10,000 ஈ ஆட இருக்கிறியா? டேய், நீ இங்கே வந்துட்டியா? மாவனை கொலை பண்ணிடுவேன். விட மாட்டேன்டா. நெக்ஸ்ட் மீ பண்றேன்டா. இவன் 10,000 பணக்கட்டை வச்சுக்கிட்டு பல நாளா சுத்திட்டு தெரியறா. அதை வாங்கி வச்சுக்கோ ஒரு செலவுக்கு. லாக்ஸ் கோடி அது மட்டும் தான். வா. கெடுத்துட்டு போயிட்டானா? ஏய் நீ எங்க போற? நானும் உள்ள வரேன் சார். இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் தப்பா அடிச்சிருக்காங்க. நான் உள்ள போய் லைட்டிங் மெயின்ட் ஒன்று கூப்பிடுறேன். அப்ப வந்தா போதும். ஓகே சார். என்ன மயக்க நிலைக்கு ஆளக்க பாக்குற? கார் உட்காரு. எங்க மாமா கேமராமேன் நல்லா எடுப்பாரு. மாமாமா அப்பா கையை நீட்டுங்க. புடிங்கட் பாக்ஸ். என்னடா எவ்வளவு இருக்குங்க? சும்மா 1 லட்சம் தாங்க. 1 லட்சமா? உட்காருங்க சார், உட்கார்ந்து பேசுவோம். சார் உங்க பக்கத்துல கொப்பும் கொலையுமா
மப்பும் மந்தாரமா ஒரு ஃபிகர் இருக்கு, அது கொஞ்சம் பாருங்க. பார்க்க மாட்டேன். பாருங்க சார். வணக்கம். அது வேற யாரும் இல்ல சார், என் பொண்டாட்டி. என்னடா மப்பு மந்தாரம்னு பொண்டாட்டியே சொல்றான். மாமா பணம் கொடுத்துருக்கான், உன்னை பார்க்கவும் சொல்றான். உனக்கு என்ன வலிக்குதா பாரு. நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே சார், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 11 வருஷம் ஆச்சு, ஆனா பிள்ளை இல்ல. ஏங்க நாட்டு வைத்தியத்தை காமிச்சிருந்தா மூலிகை உருண்டைகள் கொடுத்திருப்பாங்க, முழுங்கி இருந்தா குழந்தைகள் பிறந்திருக்குமே. ஐயோ, புள்ளைய பெத்துக்கிட்டா நான் இவன் மேல செலுத்துற பாசத்துல பாதி அந்த புள்ளைக்கு போயிருமேன்னு சொல்லி மொத்த பாசத்தையும் இவன் மேலேயே செலுத்து செலுத்தி விட்டேன். 11 வருஷமா பாசத்தை செலுத்தியுமா வந்தவருக்கு வழியில போச்சு. அதையும் நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே, மீதியை நீ சொல்லுமா. அது மட்டும் இல்ல சார், இவரோட சொந்தக்காரங்களும் என்னோட சொந்தக்காரங்களும் எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாருமா? பாட்டி தாத்தா வேறு விழுது எதுவுமே இல்லையா? ஒருத்தருமே இங்க இல்ல சார். சார், நாங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறத பிடிக்காத எவனோ ஒரு வெறும் பையன் நாங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி வெளிநாடுகள்ல வதந்திய பரப்பி விட்டுட்டேன். ஐயோ, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சொல்லுங்க பண்றேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு படம் பிடிச்சி என் கையில கேசட்டை கொடுங்க. ஆமா, அரை மணி நேரத்துக்கு கேசட் எடுத்து கொடுக்கணுமா? மாப்ள, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குடா. 1 லட்சம். அதுல ஒரு பிரிண்ட் எடுத்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்புனா அங்க உள்ளவங்க எல்லாம் பல லட்சம் பிரிண்டுகளை போட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு நான் எப்படி மாப்ள ரியாக்ட் பண்றது? என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். அட எந்திரி, காத்துக்கிட்டு இருக்கு, வாங்க. மாப்ள, என்னடா கேமராவை தூக்கிட்டு அவனே கிளம்பிட்டான். 1 லட்சம் கொடுத்துருக்கான்ல, வா. வாங்க வாங்க வாங்க. கேமரா பொசிஷன் ஓகேவா? யோ, என்ன நீயே கேமரா செட் பண்ணிட்ட? என் சர்வீஸ்ல எம்பிட்டு கேமராவை பாத்துர்க்கேன். நீங்க வந்து பொசிஷன்ல நில்லுங்க. வாங்க வாங்க. அடச்சி போமா. ரெண்டு ஒரே மாதிரில இருக்கு. நீ வாமா பொசிஷனுக்கு போ. எதுக்குடா இவ்வளவு அவசரப்படுறேன்? 1 லட்சம். உன்னை குத்திடுவேன். டேய், என்னமோ நடக்க போகுதுடா. ஹை. ஏங்க, என்னங்க அந்யோன்யமா இருக்கணும்னு சொல்லிட்டு விரல பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? இது ஓகேவா சார்? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா சார்? இது சார்? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா? இது? ஐயோ, பத்தாதுங்க. அட என்ன சார் நீங்க பத்தாதுங்கறீங்க? நீங்க வந்து கட்டி பிடிச்சு காட்டுங்க. யோ, என்னைய ஓம் பொண்டாட்டிய போய் என்னைய கட்டி பிடிக்க சொல்ற? ஆமா சார், நல்லா இருக்கு சார். இது நல்லா இருக்குமா? கருப்பு சிவப்பு எடுபடாது. சிவப்பு சந்தா நல்லா இருக்கு சார். டால் அடிக்க. வாங்க கட்டி பிடிச்சு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. டேய், நல்லா இருக்கும் டால் அடிக்கும்ன்றான். கன்ஃபார்மா உள்குத்து இருக்குடா. 1 லட்சம். ஏதாவது விபரீதம் நடந்துச்சு. அட என்ன சார் நீங்களே பேசிட்டீங்க. வேணா நீங்க என் பொசிஷனுக்கு வாங்க, நான் உங்க பொசிஷனுக்கு வரேன். யோ, உன் பொசிஷனுக்கு நான் வந்தா நல்லா இருக்காதுடா. அப்படியா? இப்போ ஓகேவா சார்? படுத்துட்டேன். அட என்ன சார் நீங்க நாங்க படுத்தாலும் விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வந்து படுக்க மாட்டேங்கிறீங்க. வேணா ஒண்ணு செய்யுங்க சார், நீங்க லைட்டை டல் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க வெளில போய் ஒரு அரை மணி நேரம் காப்பி கீப்பி சாப்பிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க ஷூட்டிங் முடிச்சு வைக்கிறோம். நீங்க வந்து எடுத்து ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் போட்டுக்கலாம். நாங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வருவோம். நீங்க முடிச்சு வச்சிருப்பீங்க. ஆமா சார். இப்ப தண்டா புரியுது. கரெக்டா கிளம்பிட்டியே. கதவை சாத்தி வச்சு காலையில வரைக்கும் உன்னை படுக்க வச்சு களிய அடிக்கல. புது கச்சரை பாருங்க. நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். நான் கேமரா பிடிச்சிட்டு போறேன். Welcome, Mr. Santosh. Thank you, sir. Please be seated. Thank you. MGM Gold VSOP நியூ பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை நல்ல விதமாக ஒரு சூப்பரான ஒரு ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகே? யா, கண்டிப்பா சார். 1 செகண்ட். தேங்க்யூ சார். கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு. குட் லக். வெல்கம். தேங்க்யூ. சார், நீங்க ஒரு முறை பாத்துருங்க.
சூப்பர்ண்ணே, அசத்திட்டீங்க. அசத்துறதுக்கு தானே என்ன கேமரா பண்ண போடுறீங்க? டேய், என்ன விளையாட்டு? நான் ஒரு முறை பாத்துக்கிறேன் மாமா. இது நீ ஒரு முறை பார்க்கணுமா? அதை பார்த்து என்ன பண்ண போற? அங்க என்ன பாயஸ்கோப் படமாட ஓடிக்கிட்டு இருக்கு? பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பக்கத்துல நிக்கிறதுல அதை பார்த்து மாமா அது உன்னையே பாக்குது மாமா. சரி விடு. சைலன்ஸ். சைலண்ட். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எம்ஜிஎம் ஆட் எடுக்க தானே இங்க வந்திருக்கோம். முதல்ல வந்த வேலையை பாப்போம். ஆர்டிஸ்ட் எங்க? ஆமா ஆர்டிஸ்ட் வேணும்ல. டேய் மேனேஜர், வெயிட். சார். ஏன் டவல நீ ஏன்டா வச்சிருக்க? ராஜசேகர். எப்போ போன் போட்டாலும் என்கேஜ் பண்ணணும். ஒட்டச்சு விடுவோம் போன. எங்கடா ஆர்டிஸ்ட்? வந்துட்டு ஏன் வாய் மூடிட்டு பேசுற? டேய் நம்மள சினிமா காரங்கடா. ராத்திரி 3 பெக்குக்கு மேல அடிக்க கூடாது. காலையில எந்திரிக்க லேட் ஆகுதா இல்லையா? நீ இந்த ஆர்டிஸ்ட் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? போய் கூட்டி வா போ. போடா. குட் ஷாட், சூப்பர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ மாப்ள. அது புலி மூட்டைக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கியா? அண்ணே, என்ன பண்றீங்க? தம்பி நடுமண்ட வலிக்குது கொஞ்சம். சரி டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பிடுறப்பா.